அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவருடைய எல்லா சகோதரருமே. யாக்கோபுக்கு அநேக குமார்கள் பிறந்தார்கள். அதில் இசக்கார் என்பவன் ஒருவன். இந்த இசக்கார் பிறந்த பொழுது குடும்ப சூழ்நிலை அவ்வளவாய் நன்றாக இல்லை. யாக்கோபுக்கு 9வது மகனாக இவன் பிறக்கிறான். இசக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரதி உபகாரம், சம்பளம், கூலி அப்படின்னு பேரு. இப்போ இப்படி இதற்கு முன்பு 8 பேர் இருந்து 9வது நபராக பிறந்ததுனால யாக்கோபு இவனை குறித்து எந்த விதமான ஒரு உற்சாகமும் கொள்ளவில்லை. அப்படி பொருட்படுத்தாத, எந்த விதத்திலும் சொல்லும்படியாய் இருக்காத ஒரு சூழ்நிலைங்க. அப்படித்தான் இவன் பிறந்தான். ஆகவே இவன் வளர்ந்த பொழுது தான் ஒன்றுமில்லை, நான் என்ன பிரயோஜனம், யாருக்கு என்ன பிரயோஜனம் என்ற ஒரு மனநிலைமையிலேயே இவன் வளர்ந்தான் இசக்கார். ஆனால் இப்படி ஒன்றுமில்லாத வளர்ந்தவனை குறித்து, அவன் புத்திரர்களை குறித்து, அவன் சந்ததி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டிய இன்னதென்று அறிந்து காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவள் வாக்குக்கு செவி கொடுத்த இவருடைய எல்லா சகோதரம் என்று ரொம்ப விசேஷமாக அவர்கள் சொல்லப்பட்டிருக்க அந்த இடத்துல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான தேவதாசர்களே, அது கேட்கிற யாராக இருந்தாலும் ஒன்றுமில்லாமல் நான் ஒன்றுமில்லை என்று வளர்ந்த இவனை குறித்து பரிசுத்த ஆவி விசேஷமா எழுதி செல்வாக்கு படைத்தவர்களா இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இதை கேட்கிற அருமையான தாசர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய பின்னணி ஒன்றும் இல்லாம இருக்கலாம் இன்னைக்கு. அல்லது ஊழியம் செய்கிற தேவதாசர்களுக்கு எனக்கு படிப்பு இல்லை, அறிவில்லை, ஞானம் இல்லை, எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை, எனக்கு ஒன்றுமில்லை என்ற ஒரு மனநிலைமையில சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் உங்களோடு தான் பேசுறாருங்க. ஆண்டவர் தேவ ஜனத்தை பயன்படுத்துவதற்கு, ஆசீர்வதிப்பதற்கு, உயர்த்துவதற்கு, ஊழியத்துல வல்லமையாய் பயன்படுத்துவதற்கு பேக்ரவுண்டும் இல்லை, பணபலமோ செல்வாக்கோ மற்ற காரிய உலகத்தார் சொல்ற போல் இல்லைங்க. தேவை தேவ கிருபைக்கு நமக்கு இருந்தா போதும், அபிஷேகம் இருந்தால் போதும், ஆண்டவர் நமக்கு பக்கபலமா இருந்தா போதும். எந்த இடத்திலும் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார், உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். இப்படி ஒன்றுமில்லாமல் இன்றைக்கு இருக்கிற உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.